ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸோட அன்அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டுங்க பார்க்க போகிறோம். இதெல்லாம் எனக்கு உண்மையாலே தலை சுற்றுதுங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா, இவ்வளோ ஓட்டுகள்லாம் வருமா அப்படின்னு தாங்க இருக்குது. ஆனால் இவருக்கு எப்படி மக்கள் வேறு லெவல் மக்களை நீங்கள் பயமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேங்க. ஸோ முதல்ல ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, ஸ்மால் யூடியூபர் மக்களே, ஸோ கொஞ்சோண்டு உதவி பண்ணுங்கள். லைக்கை மட்டும் அள்ளி போடுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போதும். ஸோ உங்கள் சப்போர்ட்டால் என் சேனல் கொஞ்சம் வளரணும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ முதல் இடத்தில் இருக்கும் நபர் கானா வினோத் அவர்கள். கானா வினோத்தோட ஓட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 2,30,33,000 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. நேற்று தான் பேசியிருந்தேன், கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு 3-4 லட்சம் வருவாருன்ட்டு. பார்த்தா இன்னைக்கு 4வது நாளே இவ்வளோ ஓட்டிங்கணும் போது உண்மையாலே தலை சுத்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அவரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 39% எடுத்துருங்க. வேறு லெவலுங்க. இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று விளையாடின டாஸ்க்லாம் பயமாக விளையாடினாரு. இன்றைக்கும் டாஸ்க்கு சூப்பராக விளையாடினார். ஓகேங்களா, நல்லா விளையாடினார். டாஸ்க்லாம் பண்ணார், நல்லா அட்டன் பண்ணுறாரு. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா பண்ணுறாரு. கானா பாட்டு இவர்கிட்ட உள்ளே பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு. இது வரைக்குமே பிக் பாஸில் இவ்வளோ நேரம் பாட்டு பாடி எந்த ஒரு கானா சிங்கர் நான் பார்க்கல. ஜெஃப்ரியை பார்த்துருக்கேன், அசல் கோலாரை பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி எல்லாரையுமே பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பாட்டு கம்பல்சரி இருக்கும். நிறைய பேர் பிபி ஹவுஸா இல்லை சூப்பர் சிங்கரான்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக ஒரு பாட்டு இவரால் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இவர் செய்கிற சின்ன சின்ன தவறுகளால் இவருக்கு இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஒரு பேட் நேம் தான் இருக்குது. அதை இன்னைக்கு வியானா சொன்னாங்க. பட் சொன்ன விதம் தவறு. பட் அவர் உட்காந்து யோசிச்சாரா நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணுங்கள். ஸோ 2வது இடத்துல இருக்கிறது கமருதீன் இருக்காரு. ஸோ கமருதீன் ஓட்டிங் பார்த்தா 92,000 ஓட்டுகளுங்க. பர்சன்டேஜ் பார்த்தா 15% எடுத்திருக்காரு. கமருதீனோட சேஞ்சஸ் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சேஞ்சஸ்ஸு அடிதடி உதவியாக இருந்தேன். கமருதீன் இப்போ அடக்க உடக்கமாக இருக்காருன்றது உண்மையாலே கமருதீனை லைட்டாக பாராட்டிக்கலாம். ரொம்பலாம் பாராட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் மறுபடியும் ஒரு சம்பவம் பண்ணி விட்டார். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணுங்க. பாரோரை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துச்சுங்க. ஸோ கமருதீன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து கை பிடிச்சி டேய் சண்டைக்கு போகக்கூடாது தடவிட்டு இருக்காங்க. இப்போ லைவில் தடவிட்டு இருக்காங்க. தடவிட்டு எந்த ஒரு சண்டைக்குமே போகக்கூடாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, கமருதீன் நல்லா சேஞ்சஸ் தான், நல்லா இருந்தால் நல்லது தான், நம்மளோட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 4வது இடத்தில் இருந்த பாரு இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ பாருவோட ஓட்டிங் பார்த்தா 90,500 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 15% எடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பாரு ஒரு வில்லியாக தான் பார்க்குறாங்க எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ அவங்க வில்லத்தனமாக தான் பண்ணுறாங்க, ரூல்ஸை மதிக்கிறதில்ல. கரெக்டாக ரூல்ஸை மதிக்கிறதில்ல. பட் பிக் பாஸுக்கான டிசர்வ் பர்சன் சொல்லுவாங்கள்ல, ஸோ இவங்கள சொல்லலாம். இவங்க அந்த கேம் அப்படி இருக்குது. பட் அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஸோ ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் இவங்க ஒழுங்காக கேமில் நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க. அது இதில் ஓன்னு சொல்கிறாங்க. பட் கேம் இப்படி தான் கொண்டு போகணும். பட் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா கருத்து தான் போடலாம், தப்பு கிடையாது. 4வது இடத்துல அரோரா இருக்காங்க. அரோரா எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அவங்களோட ஓட்டிங் பார்த்தா 90,300 ஓட்டுகள் எடுத்துங்க. பர்சன்டேஜ் 15% எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அரோரா என்ன பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக தெரியலங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பட் அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. நான் என்னவோ அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ 3 வாரமாக ஃபுல் 18+ கண்டென்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு மாறிட்டு எந்த கண்டென்ட்டுமே பண்ணுறதில்ல. அதுதான் எனக்கு தெரியுது. ஸோ லைவில் கூட போய் பார்த்துட்டு போய் கமருதீன் கூட உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் 2 பேருமே ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு பக்கம் டுசார் இருக்காங்க, ஒரு பக்கம் கமருதீன். ஸோ அரோரா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்களோட பர்சனல் மேட்ரு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கலை இருக்காரு. கலையோட ஓட்டிங் பார்த்தா 87,000 ஓட்டுகள் எடுத்திருக்காரு. அவர் பர்சன்டேஜ் பார்த்தா 14% எடுத்திருக்காரு. கலைக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஹெல்த் இஷ்யூ தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் உங்களால் உட்காந்து என்ன பண்ண முடியும். இப்போ ஹெல்த் இஷ்யூனா உங்களால் ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் உட்காந்து என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பேச முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு மட்டும் என்னன்னு தெரியும். அதை தவிர்த்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்லாம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது நம்ம கலை அதை யோசிச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கலை அவர்கள் வெளியேற வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்கார். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கார். ஒன்று கலை இல்லை அரோரா, யாருன்னா ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நான் நினைக்கிறேன்.
பட் வந்து இதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லலாம். பட் இவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் மன வலி குடிக்கிறது. ஓகேங்களா? ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.